சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் ஆய்வு செய்கிறார் என்ற அண்மை செய்தி. இந்த அண்மை செய்தியை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் தொடர்பான நேரலையும் தொடரவிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். சுரேஷ்குமார், என்ன விவரம்? திலகவதி, சென்னையை பொறுத்தவரையில் மழை நீர் பாதிப்புகள் மற்றும் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மணப்பாக்கம் பகுதியில் அடையாறு கரையோரம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்து வருகிறார். 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த மணப்பாக்கம் பகுதியின் உள்ளே அடையாறு வெள்ளம் புகுவது தடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. 770 மீட்டர் நீளம் கொண்ட இந்த தடுப்பு சுவர் சுமார் 24 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பணிகளை சிவதாஸ் மீனா ஆய்வு செய்து வருகிறார். தலைமைச் செயலாளர் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில், அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ளே தண்ணீர் உள்ளே வராமல் இருப்பதற்கு அமைக்கப்படக்கூடிய இந்த பணிகளை நேரடியாக தலைமைச் செயலாளர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் குடியிருப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அடையாறின் உள்ளே வெளியேற்றுவதற்காக 3 சம்புகள் அமைக்கப்பட்டு மோட்டார் மூலியமாக அந்த தண்ணீர் அங்கே ஆற்றின் உள்ளே வெளியேற்றுவதற்கான இந்த இடத்தில் தான் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அடையாறு பகுதியில் அடையாற்று கரையோரம், இந்த இடது கரையோரம் இந்த பணிகள் ஆய்வு மேற்கொள்ளும் அதே வேளையில் இந்த கரை பலப்படுத்தப்படும் பணிகளையும் மேற்கொள்ள உள்ளார். 8 மீட்டர் உயரம் கொண்டது இந்த கரை பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலாளர் உடன் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவரோடு பல்வேறு விவரங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே நீர் வடிகால் துறை அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து சென்னை முழுவதும் 15 இடங்களில் நடக்கக்கூடிய மேம்பாட்டு பணிகளை தலைமைச் செயலாளர் ஆய்வு செய்ய இருக்கிறார். திலகவதி. நன்றி சுரேஷ்குமார்.